நான் கட்டிக்க போற பொண்ணோட சொந்தக்காரங்களாம் கொடுங்க. கொடுமா. கல்யாணமா மருது? மருது, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கருப்பருப்பாளா சிவப்பருப்பாளா? ரிசப்ஷனுக்கு வருவாள அப்ப பாத்து. என்ன அப்பனோ என்ன புள்ளையோ படிச்சிருக்காளா? பாத்தியடி. ரிசப்ஷனுக்கு வருவாள அப்ப கேட்டுக்கோ. அழகா இருப்பாளோ? அதுவும் அவன் திட்டும் போது அப்படியே சும்மா கேட்டுன்னு. நான் ரிசப்ஷன்ல பாத்துக்கிறேன். அப்பா பாத்தம்மா. பொண்ணுக்கு கல்யாணம், சாமி பேர்லயே அர்ச்சனை பண்ணிடுங்க. ரொம்ப கொடுத்து வச்சுங்க நீங்க. கல்யாணம் எல்லாம் உங்க பையனே நடத்துற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, மறக்காம எல்லாரும் கல்யாணம் சாப்பிட்டு போங்க. எப்ப வேணா சாப்பிடலாம். இப்ப இந்த வேலையை முடிச்சுடுவோம். வர்றேன். அத்தை வணக்கத்தை. யாரு? என் தங்கச்சி கல்யாணம், கண்டிப்பா வந்துடணும். உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் எதுக்குப்பா வரணும்? சொல்றேன். இந்த பத்திரிக்கையை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எதுக்குப்பா நான் கொடுக்கணும்? நான் கட்டிக்க போற பொண்ணோட அம்மா நீங்க. இந்த பத்திரிக்கை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வருவாங்க. அப்படியே ஒருத்தர் தெரிஞ்சு புரிஞ்சு பழகலாம் இல்லையா? கரெக்டா அத்தை? என்னது அத்தையா? திறந்த வீட்ல நாய் நுழைற மாதிரி நுழைஞ்சிட்டு ஆம்பளை இல்லாத வீட்ல வந்து கலாட்டா பண்றியா? யார் நீ? பொறுக்கி பொறம்போக்கு மூஞ்ச பாரு. முதல்ல வெளிய போ. வெளிய போன்னு சொல்றேன்ல. திட்டுங்க அத்தை, அவ்வளவுதானே. வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு திட்டுங்க. யாரடா அத்தைங்கற? யார் நீ முதல்ல? எங்க இருந்து வர? ஒரு அடிக்க போறீங்க. வீட்ல இருந்து அத்தை சொந்த வீட்ல ஆம்பளை இல்லாத வீட்ல வந்து அராஜகம் பண்றியா? வெளிய போடா. அண்ணா, இந்த மாசம் கல்யாண மாசம்ண்ணா. நமக்கு ரொம்ப நல்ல கலெக்ஷன் வரும்ண்ணா. விடுறா, என் பிறந்த நாள் வருது இல்ல, பசங்களுக்கெல்லாம் பார்ட்டி வச்சிடலாம். என்ன பெரியவர் இந்த பக்கம்? ஐயா, எனக்கு 3 பொண்ணுங்க. மூத்த பொண்ணு கல்யாணத்துக்காக 50,000 ரூபாய் கடன் வாங்கினேன். என்னால உடனே திருப்பி கொடுக்க முடியல. இப்பவே பணத்தை கொடு, இல்ல இந்த 2 பொண்ணுங்களையும் என் கூட அனுப்புன்னு சொல்றோம். எங்க மானமே போதியா, உங்களை நம்பிதான் வந்துருக்கோம். நீங்க தான் என்னை காப்பாற்றணும். என்னடா உன் பிரச்சனை? அண்ணே 50,000 கொடுத்துருக்கண்ணே. இன்னைக்கு வட்டியோட சேர்த்து 1 லட்ச ரூபா ஆகுதுண்ணே. ஒண்ணுமே தரலண்ணா, எப்படின்னா தொழில் பண்றது? நான் கொடுத்த அசலியாவது வாங்கி கொடுங்கண்ணே. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. எப்படி பணம் வந்துச்சு பாத்தியா? நல்லா தான் இருக்கு. ரொம்ப நன்றியா, உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன். பெரியவரே, நீ வீட்டுக்கு போ, பொண்ணுங்க எங்க இருக்கட்டும். ஐயா, உங்களை நம்பி வந்தையா, என்ன மோசம் பண்ணிடாதீங்க ஐயா. ஐயா, என் பொண்ணை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. கேன போய் நினைச்சியா? நீ வீட்டுக்கு போ, பொண்ணுங்க வீடு வந்து சேரும். டேய், இந்த பொண்ணுங்களை கொண்டு போய் நம்ம பண்ண விட்டு விடுங்கடா. நான் சாயந்தரம் வரேன். அப்பா வாங்கடி. வாங்க தலைவரே, வாங்க. வணக்கம், ரொம்ப சந்தோஷம். வாங்கண்ணே.
என் மருமக யாருன்னு நான் கண்டுபிடிக்கட்டுமா? கண்டுபிடிங்களா பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டு வரேன். அண்ணே சாப்பிடுங்க. டேய் பின்னாடி போய் எல்லாரும் போய் குடி. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க நேரம் வந்துடும். சும்மா குடி வைக்கப்படாத. என்னக்கா மாமா வரலையா? குடும்பத்தோட வரணும் தானே? கண்டுபிடிச்சிட்டேன். வணக்கங்க. என்ன பிரச்சனை உனக்கு? மருமகளை காட்டுறேன்னு சொன்னேன். பத்தாவதுக்கு நானே பார்த்துக்கணும்னு சவால் விட்டுட்டேன். அதை என்கிட்ட நேர்ல வந்து கேட்டுக்கலாம்ல. ஏன் இப்படி புள்ள பிடிக்கிற மாதிரி பின்னாடியே சுத்திட்டு இருக்க? இங்க வாப்பா. தங்கச்சிக்கு பக்கத்துல நிக்குது பாரு, அந்த பொண்ணு தான். 3 பேர் நிக்கிறாங்களே. வெள்ளை சுடிதார். இப்ப பாரு வேடிக்கை. பா பா பா. என்னையா பாக்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்க? அறிவில்ல? இவ்ளோ வயசாச்சு உனக்கு விவசாய இல்ல? ஐயோ நான் மருதோட அப்பா. ஐயோ சாரி அங்கிள். ஏமா என் மருமக எப்படி இருக்கா பாத்தியா? ஏய் மருது, கல்யாணத்துக்கு காளி என்ன கூப்பிடவே இல்ல. டேய் உனக்கு விஷயம் தெரியாது. குணவதி காளி என்ன விட்டுட்டு எம்எல்ஏ கூட போயிடுச்சு. அப்ப காளி என்ன கதி? அவர் திரும்ப துபாய்க்கே போயிட்டாரா. ஐயோ திரும்ப வந்தாருன்னு வச்சுக்கோ, உன் கல்யாணத்தை முடிச்சிடுறேன் வாடா. சார் சரக்கு தேவைன்னா எப்போ கூப்பிடுங்க சார், கொண்டு வரேன். வரேன் சார், வரேன். டேய் அளவை கரெக்டா ஊத்துறா. அவன் கரெக்டா ஊத்துவான் மச்சி. வா மாப்பிள்ள வா வா வாடா. டேய் வந்து உக்கார்ற. மாப்பிள்ளைக்கு ஒரு கட்டிங்க போடுறா. டேய் வேணாம்டா, சரக்கு அடிச்சா மட்டை ஆயிருவேன். நாளைக்கு 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் தான் மச்சி. நாளிலேருந்து நீ நினைச்சா கூட சரக்கு அடிக்க முடியாது. அப்புறம் உன் பொண்டாட்டி சொல்றதா குடும்பஸ்தனாயிரம் மச்சி. டா இவன் நான் மாதிரி அடிங்க அடி மச்சி. வேணாம்டா. குடி மச்சி, பரவாயில்ல குடி மச்சி. குடி மச்சி, குடி மச்சி, குடி ஃபுல்லா குடிச்சிரு மச்சி. டேய் என்னடாச்சு? சொல்லிடுவாங்களே, ஊரே உன்னை தூத்துமே. இனிமே உன்னை பொண்ணு கேட்டு யாருமா வருவா? வாழ்க்கை இப்படியா நாசமா போனோம்? யாருக்கு என்ன பாவம் பண்ணுமோ? நம்ம தலையில இப்படி இடி வந்துடுச்சு அம்மா.
மருது காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல இந்த கூல் ட்ரிங்க்ஸாவது குடுறா